வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் மூலமாக நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 9 சீசன் நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் எத்தனையோ பேர் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சினி ஃபீல்டு கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. மேபி அவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சினி ஃபீல்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் எந்தவித சினிமா துறையோட பின்னணியுமே இல்லாத ஒரு நபர் வந்து பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஜூலி தான். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரொம்பவும் ஒரு பேர் பெற்றவங்க அவங்க. ஏன்னா ரொம்பவும் ஒரு தனக்கான ஒரு இடத்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை மூலமாக கொடுத்தவங்க தான் ஜூலி. ஏன்னா ஜூலிக்கு வந்து அந்த பிரச்சனையினால ஏகப்பட்ட ஃபேன் சப்போர்ட் வந்து இருந்தது. அவங்க அந்த ஆக்ரோஷமாக அந்த பேசின வசனங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸ் வந்து அந்த இதுக்காக கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும், அது வந்து மக்களை ரொம்ப கவர்ந்ததுனால தான் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த அந்த விதத்தில் தான் அவங்கள ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ் சீசன் 1 வந்து லான்ச் பண்ணும்போது அவங்களையும் உள்ளே கொண்டு வரும்போது நிறைய எதிர்பார்ப்புகளை பிக் பாஸ் ஜூலி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்கள எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க மேலே எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அரேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேலே ஜூலியை வந்து மற்றவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் தான் ஜூலி வந்து மேபி வெளியில் போயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது எவிக்ட் ஆகி வெளியில் போயிருக்கலாம், இல்லை வந்து வாலண்டியராக கிளம்பி வெளியில் போயிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் அவங்க வந்து மற்றவங்க கூட ஜால்ரா போட்டு உள்ளே சர்வே பண்ண கற்றுக்க ஆரம்பித்தாங்க. நடிக்கிறது, பொய் பேசுறது, மாற்றி மாற்றி பேசுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவங்க பண்ணிட்டு எவிக்ட் ஆகி வந்தப்போ அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அவமானத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே அப்போ தான் ஜூலியோட ஒரு பேட் லக் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேல அவங்க வந்து நிறைய டான்ஸ் ஷோவாக இருக்கட்டும், இல்லை நிறைய பப்ளிக் ரியாலிட்டி ஷோஸில் அவங்க கலந்துக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவங்க மேலே இருக்க அந்த பேட் நேம் வந்து போகவே இல்லை. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிருக்கிறேன், என்னுடைய மீடியா பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது இந்த பழைய விஷயத்தெல்லாம் மறந்து சினி ஃபீல்டில் அவங்க கொஞ்சம் ஒரு மாடலாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லேடியாகவும் வலம் வர ஆரம்பித்தாங்க. இந்த டைமில் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதும் ஒரு பெரிய இஷ்யூவில் தான் மேரேஜ் ஆச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கூட என்கேஜ்மெண்ட் ஆனவரை கூட தான் இப்போ ஜூலி வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆகி முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மேரேஜ் அப்போ 2 பேருமே ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. ஸோ தான் ட்ரெண்டிங்லேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்ணியிருக்கிற இப்போ ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜூலியை பற்றி இந்த மற்ற யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி என்ன பேசுறதுன்னு கூட ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா சாட்டையை பற்றி பேசுகிறதே ரொம்ப கேவலம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜூலியை பற்றிலாம் எப்படிடா விமர்சனம் பேசுவோம்? ஏன்னா அது வந்து நமக்கு ஃபேம் கிடைக்கணும், நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிக்கிட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து டிவிகே தலைவர் விஜய் வந்து வேலூர் பரப்புரையில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மாடு வந்தது, அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. அதுக்கு ஒரு பையன் வந்து அது பசியில் தான் இந்த மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் புல் கொடுத்தான். அந்த மாடு வந்து அவங்ககிட்ட ரொம்ப பாசமாக பக்கத்தில் வந்து நின்றுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னார். அதை எடுத்துகிட்டு வந்து ஜூலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் என்னங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் மாடு வந்தது, அது ஒரு பையனுக்கு புல்லுக்கட்டு கொடுத்தான், ஜல்லிக்கட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி கரூரில் இறந்தவங்க வந்து ஒரு 50 தான் இருந்தாங்க. நீங்கள் அதை மறுபடியும் 500 கொண்டு போய் விட்டுறாதீங்க. உங்களுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப மைனர் பசங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து உசுப்பி விடுற மாதிரி தயவுசெய்து பேசாதீங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனர் பசங்களை தூண்டி விட்டு ஏதாவது வம்பாயிடுச்சுன்னா அப்புறம் யார் பாப்பா? அதுக்கப்புறமேல நம்ம அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி தன்னுடைய அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஜல்லிக்கட்டில் இவங்க ஒருத்தரே நின்று அதை வந்து மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஜல்லிக்கட்டை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்து வச்சுருக்கோம். தயவுசெய்து அது அப்படியே இருக்கட்டும், கரெக்டாக ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, மறுபடியும் நீங்கள் அது எந்த விதமான பிரச்சனையும் புதுசாக கிளப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய வந்து விமர்சனங்கள் வந்து அவங்களுக்கு வந்துதான். அவங்களுடைய செகண்ட் வீடியோவில் இன்னும் ஆங்கிரியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி
நான் வந்து என்னுடைய மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் சொன்னேன். யார் காசு குடுத்தோ, இல்ல யாருக்கு ஆதரவாவோ நான் பேசல. ஃபேமஸ் ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் ஆல்ரெடி ஃபேமஸா தான் இருக்கேன். போதுங்கிற அளவுக்கு நான் பணம் சம்பாரிச்சு, நான் இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியா தான் இருக்கிறேன். ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால மட்டும் கிடையாது. நான் வந்து ஒரு சக குடிமகங்கிறதுனால எனக்கு நான் கருத்தை நான் சொல்லக்கூடாதா? அதுக்காக உங்களுடைய தொண்டர்கள் என்னை வந்து காலி பண்ணிருவேன், உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, என்ன மிரட்டினா கூட பரவாயில்ல. பிகாஸ் நான் இதுக்கெல்லாம் நான் பயந்துக்க மாட்டேன். ஆனா என்ன சார்ந்தவங்க, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி அவங்களெல்லாம் மிரட்டுறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. விஜய் அண்ணா உங்களுக்கே நல்லா தெரியும். நான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா நான் ஒன்று என் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை என்னுடைய ஆஃபீஸில் தான் இருப்பேன். உங்களால் முடிஞ்சா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தாலும், இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஏன்னா இதை அவங்களோட பேசுறது என்னவா வேணாலும் இருக்கட்டும். அவங்க பேசுகிற பரப்புரையிலையோ இல்லை அவங்க சொல்கிற அந்த கொள்கைகள், இல்லை மேபி அவங்களுடைய எலெக்ஷனோட அந்த இது அறிவிப்பாங்கல்ல, இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நீங்கள் இதை பேசுகிறது தப்பு அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? தட்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் ஏதோ பெரிய ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் அப்படி சொல்லிட்டு 2வது வீடியோவில் நீங்கள் என்ன மிரட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எப்படி உங்களை மிரட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக தெரியுது. நீங்கள் யாரோ சொல்லி தான் இப்படி வந்து நடந்துக்கிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு செலிபிரிட்டிங்கிற ஒரு லெவலில் கண்டிப்பாக உங்களை யாராவது மிரட்ட ட்ரை பண்ணுறாங்க, உங்களை ஸ்கேரிங்காக ஏதாவது பிஹேவ் பண்ணுறாங்க உங்ககிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக ஒரு இஷ்யூ ஆகும். இதை இஷ்யூ ஆக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு இந்த கொள்கைகளையோ பரப்புரையிலையோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு மைனர் பசங்களை கெடுக்காதீங்க, 50 இருக்கட்டும், 500 ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு அறிவுன்னு கொஞ்சமாவது இருந்திருந்தா அவர் சொல்கிறதோட நல்ல விஷயங்களை நீ பாயிண்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி முடிஞ்சால் சொல்லியிருப்ப. எது தேவையில்லையோ அதை எடுத்து நீ பேசும்போதே இது நல்லா புரியுது, இது சுத்த பக்கா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் சொல்லி இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. தயவுசெய்து நீ ஃபேமஸ் ஆகிறதுக்கு இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்காத. இதுக்கப்புறம் வீடியோவாக போட்டு வந்து நீ இதில் ஃபேமஸ் ஆக முடியாது. நீ ஜூலி நீ மொத்தமாக காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜூலியனோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எதை பார்த்தும் பயம் கிடையாது, இந்த மாதிரி சும்மா அந்த மிரட்டுறாங்களா இதுக்கெல்லாம் நான் வந்து கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் மிரட்டுங்க பண்ணுங்க, ஆனால் என்னை சார்ந்தவங்களோ இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸையோ நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி தான் உங்களுடைய அந்த தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்கல்ல, அவங்களும் தற்குறிகளாகவே இன்னும் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து